இன்றைக்கிங்க பக்கத்தில் மாமா தோட்டம் போயிருந்தோங்களா, அங்கே ஆளுங்கள்லாம் வந்துங்க கருது முறிச்சு போட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் கருது முறிச்சுங்க கொண்டு வந்து காட்டுக்கு கும்மியாக கூட்டிட்டாங்க. இந்த சைடு இருக்கிற காட்டுலேங்க ஆல்ரெடி மல்லி அரைச்சிங்க காய வச்சுருந்தாங்க. இது வந்து நாட்டு மல்லிங்க, சிலர் தனியான்னு சொல்லுவாங்க. இவர் எப்போவுமேங்க இந்த மல்லிக்கு வந்து மருந்தே அடிக்க மாட்டாருங்க. அதனால் எப்போ வேணுமோ நம்மளுக்கு அந்த மாசியில் எல்லோரும் வருஷாவதிக்கு ஜாமானம் வாங்குவோம் இல்லைங்களா, இவர்கிட்ட மல்லி மட்டும் நாங்கள் மொத்தமாக வாங்கிக்குவோங்க. எங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிளகு பொடி அரைக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையானதுக்கெல்லாம் இவர்கிட்டயே நாங்கள் வாங்கிக்குவோங்க. இவர் இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சைடில் இருக்கிற காட்டிலிங்க மல்லி அரைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுங்களா, ஃபஸ்ட்டு ஒரு சைடு எல்லாம் ஒரு பக்கம் இன்லெட் கொடுத்துட்டாங்க. அது ஒரு சைடு ஃபுல்லாக அரைச்சிங்க உடஞ்ச மல்லிக்கு ஒரு பக்கெட் வச்சுட்டாங்க. அங்கேருந்து எல்லாம் விழுந்துருதுங்க. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மல்லி வந்து நல்லா அரைச்சரைச்சி உள்ளொன்று இதில் கொட்டிகிட்டே இருந்ததுங்க. அவங்க ஒரு ஆள் எடுத்து மாற்றிட்டே இருந்தாங்க. இது பார்க்குறக்கு என்னமோ நல்லா தாக்குதுங்க. இந்த மொட்டை வெயில்லிங்க அந்த முழங்குமே அந்த இதுக்கும் நம்மளால் நிற்கவே முடியல. நம்ம என்னமோ வீடியோ எடுத்தது என்னமோ 4-5 நிமிஷம் தானுங்க. ஆனால் சரியான கஷ்டமாக போச்சுங்க. ஆனால் ஆளுங்க இதுக்கு வந்து எதையும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க அங்கே போய் நின்று எடுக்கிறக்கே. ரொம்ப கஷ்டமான வேலைங்க.